கடந்த மாதம் 27ஆம் தேதி அன்று கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு மாதமாகியும் இதுவரை விஜய் கரூருக்கு செல்லாமல் இருந்தது விமர்சனங்களை உண்டாக்கியது. இதனிடையே விஜய் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க திட்டமிட்டதை அடுத்து தற்பொழுது கரூரில் இருந்து கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் பேருந்து மூலமாக சென்னை அழைத்து வரப்படுகின்றனர். உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு காரில் சென்று அவர்களை அழைத்து வந்த தாவேகாவினர் அவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவுகளை வழங்கி 5 ஆம்னி பேருந்துகளில் ஏற்றி சென்னை அழைத்து செல்கின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோரை ஏற்றிக்கொண்டு கரூர் வெண்ணமலை முருகன் கோயில் அருகில் இருந்து புறப்பட்டுள்ள ஆம்னி பேருந்துகள் சேலம் பெருங்குளம் வழியாக சென்னை வந்தடைகிறது. பின்னர் இன்று இரவுக்குள் விஜயை அவர்கள் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அதே நேரம் கரூரில் இருந்து அழைத்து வரப்படுவோர் தங்க வைக்கும் இடத்தை ரகசியமாக வைக்க தாவேக நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் உடல்நிலை சரியின்மை மற்றும் உயிரிழந்தவர்களின் 30ஆம் நாள் காரியத்தை முன்னிட்டு 2 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் சென்னைக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விடுபட்டவர்கள் யாரும் இருந்தால் அவர்களை அழைத்து செல்ல மற்றொரு ஆம்னி பேருந்து மாலை 3 மணிக்கு கரூரில் இருந்து புறப்பட இருப்பதாகவும் அதில் 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை அழைத்து வர இருப்பதாகவும் தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.